தரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரையடல் உயர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரையடல் உயர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜெகதின் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரணைந்தோங்க கருவினில் மாண்டோர் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரணைந்தோங்க கருவினில் மாண்டோர் நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். பரமசத்குருவே நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேஸ்வரம் நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேஸ்வரம் நமஸ்காரம். நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாலி கர்த்தா கருண சமுத்திர நித்ய திரிகா நமஸ்காரம். கர்த்தாலி கர்த்தா கருண சமுத்திர நித்ய திரிகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். ஆமாண்டவரே, இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் உமக்கு நமஸ்காரிக்கிறோம் அப்பா. தரையடல் உயர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரையடல் உயர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர், அதுக்காக நன்றி. ஆம் ஆண்டவரே, எங்க 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் கொடுக்கிறார்களோ அந்த இடத்துல இருப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவர், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க. நாங்கள் வந்த வினமே ஆண்டவரே, நாங்கள் திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவரே, புது பலத்தோடு புது உற்சாகத்தோடு ஆமாண்டவர் புது தைரியத்தோடு ஆண்டவரே நாங்கள் செல்லும்படியாக, விடுதலையோடு நாங்கள் திரும்பி செல்லும்படியாக கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரை துரிதமை கொண்டு வாங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனபுத்திரன் இல்லை.
இன்னைக்கு டிஸ்பிளே இருக்காது, ஆனாலும் நீங்கள் பார்த்து மொபைலில் நீங்கள் வேணால் பார்த்து நீங்கள் பாடலாம். இன்றைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட ஒரு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட ஒரு புத்திரன் அல்ல. நீ சொல்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தேவனே, வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. யெகோவா தேவனே, சர்வவல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாயிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாயிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா ஏற்றைக்கு செய்தேனும் முடிந்ததே, தேவமோ தொடங்கினதே. எல்லா ஏற்றைக்கு செய்தேனும் முடிந்ததே, தேவமோ தொடங்கினதே. தேவனே, சர்வவல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. தேவனே, சர்வவல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. பூரணமாய் நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரமாயது. என்னை குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ்வாளெல்லாம் போற்றித்தே. என்னை குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ்வாளெல்லாம் போற்றித்தே. தேவனே, சர்வவல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. தேவனே, சர்வவல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. சொல்லிட நீ மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வது தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வது தடுப்பவன் யாரும் இல்லை. தேவனே,
ஹalleluya. ஜோராக கரங்களை தட்டி தேவனை நம்ம இன்னும் சத்தமாக ஹalleluya. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாது காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம்,
நம்முடைய ஒவ்வொருடைய பேர் அவருடைய கையில் என்ன பண்ணியிருக்கிறாரா? ஆமாம், எவ்வளோ கிருபை இல்லைங்களா? எத்தனை கிருபை அவருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாதபடிக்கு, நாம் அழிந்து போகாதபடிக்கும் தேவனுடைய கிருபை நமக்கு அது எப்பொழுதும் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, துரிதம் நிறையும் மறுவிலே வசத்தில், துரிதம் நிறையும் மறுவிலே வசத்தில், எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, இணையில்லா ஒரு போல நறுவன பிரியனே பெறுவார், இணையில்லா ஒரு பாவை போல நறுவன பிரியனே பெறுவார். நாத வருவா தாமதமெங்கே, நாத வருவா தாமதமெங்கே, விழாது நீர் கருமே, விழாது நீர் கருமே, எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, சிம்மத்தின் யாரும் அக்கினியில் என்னை வழித்தெறிந்தாலும், சிம்மத்தின் யாரும் அக்கினியில் என்னை வழித்தெறிந்தாலும், உள்ளம் கலங்கும் கண்களில், உள்ளம் கலங்கும் கண்களில், விழாது நீர் கருமே, விழாது நீர் கருமே, எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, அசையுமானொரு நீயும் இல்லா, அசையுமானொரு இடமும் இல்லா, அசையுமானொரு நீயும் இல்லா, அசையுமானொரு இடமும் இல்லா, ஒன்னே மாதம் ஜீவமொழி, ஒன்னே மாதம் ஜீவமொழி, மண்ணில் நாசமே, மண்ணில் நாசமே, எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, துரிதம் நிறையும் மறுவிலே வசத்தில், துரிதம் நிறையும் மறுவிலே வசத்தில், எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே, எனக்கு நின் கிருபமதியே பிரியனே, எனக்கு நின் கிருபமதியே. பழைய பாடல் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதன் வைகண் அடைந்தே, தேவ சமூகத்திலே, தாமதன் வைகண் அடைந்தே, தேவ சமூகத்திலே,
திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, அன்பை கண்டடைந்தேன். மனமாற மாந்த நீர் அல்ல, மனமாற மாந்த நீர் அல்ல, மன வேண்டுதல் கேட்டிட. மனமாற மாந்த நீர் அல்ல, மன வேண்டுதல் கேட்டிட. ಏನದಲ್ಲ ಮೋಟಿದ್ದೀವಿ ಓರಿ ಮಚ್ಚಿದ್ದೆ ಯೇಸುವೇ ಒಮ್ಮೆಯಲ್ಲಿಡುವೆ. ಏನದಲ್ಲ ಮೋಟಿದ್ದೀವಿ ಯೇಸುವೇ ಒಮ್ಮೆಯಲ್ಲಿಡುವೆ. ಓರಿ ಮಚ್ಚಿಕರ தமதன்மை கண்டடைந்தேன். சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தேன். சமூகத்திலே என்னை கைவிடாதீர்கள், என்னை கைவிடாதீர்கள். கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லை.
நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும்போது சிங்கி பவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்க அன்பில் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பில் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை மரண பள்ளத்தாக்கில் நான் நடத்தும் வேளை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் ஆராவின் மாலை மதுரமாட்டும் அன்பின் நல்ல கர்த்தரே. என் ஆராவின் மாலை மதுரமாட்டும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ಎಲ್ಲ ಕರங்களை ಉಯರ್ತಿ ಒಳ್ಳೆಯ ವಿನೇಸರಾಗಿ ನನ್ನ ನಡೆಸುತ್ತಲಿರುವೆ ವಂದಿಸಲು ಮಾತುಲ್ಲವೇ. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாம் எல்லாம் அப்படி எந்திரிச்சு நின்று சில நிமிஷங்கள் தேவனை ஆராதிக்கலாமா? எல்லாம் ஒவ்வொருவரும் தேவனே எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் அருமையாக வழி நடத்தி வந்தேன். எபினேசராயிருந்து எங்களை வழி நடத்தி வந்தினார். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சோர்வான ஆவியை நீக்கும் தூயர ஆவியை அகற்றும்
ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எல்லாத்தையும் உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. ஓரி மக்கியதாயா மந்திரமா. அல்லேலூயா. அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. பெருங்காற்று அழைத்து எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கலைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கலைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் தேவி தேச்சோடை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் தேவி தேச்சோடை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. திறத்தாழை அடைப்பதில்லை, சங்கலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. திறத்தாழை அடைப்பதில்லை, சங்கலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும்.
சத்தமாக ஹalleluya ஹalleluya யாவே ஹalleluya ஹalleluya யாவே அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது எந்த சேதங்கள் நம்மளுக்கு இல்லை. நம்ம தீச்சூளை நடுவில் நடந்தாலும், நாம் கடல் மேல நடந்தாலும், இல்ல சிங்கத்தின் குகையில இருந்தாலும், ஒரு காரியம் நம்மை எப்பொழுதும் காப்பாற்றும். அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்வே. சென்று சொல்லலாம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்வே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். சிங்கத்தின் கெபியிலிருந்து விடுதலை, தீச்சடை நடுவிலிருந்து விடுதலை. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது விடுதலை நமக்கு வந்து, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது வெற்றி நமக்கு பாடி சொல்லலாம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்வே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்வே. பாரு யோ நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்வே. ஒரு மகிடம் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்வே. இமஷிகோரி கபான ரிகானி சிகரவா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அம்மா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. விலகாத மேகமே, வான் செல்லும் மேகமே, விலகாத மேகமே, வான் செல்லும் மேகமே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, கனிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, கனிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடி மஷிகடி வரக்கலாம். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடிது, இந்த ஜனத்தை மூடிது. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடிது, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடிது. விலகாத மேகம், விலகாத மேகம்
ஓ ராமாஷி நன்றி இயேசுவே. எங்களை சொல்ந்து கொண்டிருக்கிறார் ஒரே மகாரி காரி ஜெபிச்சுமா ஒவ்வொருவரை சொல்லிக் தேவனே நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை எல்லா கரங்களை தட்டி ஆவியானவரை ஓரே மசிரி நன்றி இயேசுவே. நன்றி துதிக்கிறோம் இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. நன்றி தீரமாசிரி நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் இயேசுவே. நன்றி நன்றி ஹல்லேலூயா. நன்றி. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக ரூத் மேரி சிஸ்டர் ஜெயிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. துதிக்கிறோம் இயேசுவே. நன்றி ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான கர்த்தாவே தகப்பன இந்த வாரத்துடைய ஆண்டவர் இரண்டாவது ஆண்டவரே ஆராதனையிலே கலந்து கொள்ள நீர் எனக்கு எங்களுக்கு செய்த இரக்கத்திற்காக நன்றி கர்த்தாவே. ஐயா, எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்து வந்த நன்மைகள், நீ செய்து வந்த அதிசயங்களை சொல்லி விவரிக்க முடியாது ஆண்டவரே. எத்தனை ஞாபகம் இருந்தாலும் எதுவே சொல்லி ஆண்டவரே வருடம் முழுவதுமே ஆராதிச்சாலும் அது உமக்கு போதாது ஆண்டவரே. ஆகிலும் எங்களை இன்றைக்கு ஆண்டவரை மறுபடியும் நாங்கள் ஆராதிக்க முடியும். உங்களுடைய தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே எங்களை நீர் கடந்து வர முடியும். நீர் உதவி செய்ததுக்காக நன்றி கர்த்தாவே. விசேஷமா இந்த தெய்வ பிரசன்னம் ஆண்டவரே எங்களில் இறங்க முடி செபிக்கிறோம். இது வரைக்கும் இறங்கின பிரசனம் அல்ல, இதற்கு பிறகு இறங்குகிற உங்களுடைய அக்கினின் மேகம். ஓ ராஷன் நந்தல கூரபௌல ரபௌதியா ரத்யா ஒவ்வொருக்குள்ள மகிமின் பிரசனம் ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே. இப்போது சரீர பலவீனத்தோடு கூட ஆத்மா பலவீனத்தோடு கூட கர்த்தாவே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாவற்றையும் நான் தோல்வியை அடைந்தேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன். ஒரு விசை கூட உம்முடைய பிள்ளைகளை நீ புதுப்பித்து அனுப்பவே செபிக்கிறேன். ஔஷதாராத்யா யகமலரக்கி பியோரபா சனரியா துராதுராத்யா லேஹியன மௌதர மௌஷபா பாபா பாபா ரேஹன மௌஷடரியா ரத்யா. நீர் இங்கே இருக்கிறீர் என்பதே எங்களுக்கு நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஆவிக்குரிய கண்களை திறந்தருள்வீராக, எங்களுடைய ஆவிக்குரிய இருதயத்தை திறப்பீராக ஆண்டவரே. இன்னும் நம்முடைய ஆழத்துக்குள்ளே நாங்கள் நீச்சல் அடிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் செபிக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தி வந்து உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமா ஆண்டவரே பேச போகிற நம்முடைய மகனுக்காய் செபிக்கிற நம்முடைய தாசனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீர் எனக்காக எங்களுக்காக பேசுங்க ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்போது தான் நம்முடைய தேவ ராஜ்யத்திற்கு நாங்கள் தகுதி ஆயத்தமுள்ளவர்களாய் மாற முடியும் ஆண்டவரே. வந்து ஒவ்வொரு ஆசீர்வதியும் உம்முடைய மகனை நீர் ஆசீர்வித்து பலப்படுத்துவேன் முடி செபிக்கிறோம். அப்பாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்முடி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்த அனைவருக்கும் இயேசு நாமத்திலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பதிலே மிகவும் சந்தோஷம். தேவன் நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தின தேவன் இனிமேலும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தோடு அதிசயத்தோடு தேவன் உங்களையும் என்னையும் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாக வந்திருக்கிற வின்சென்ட் ஃபேமிலி அவர்களுக்கு நான் மிகுந்த சந்தோஷம். பிரதர் வந்து கொண்டு இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு குடும்பமாய் நீங்கள் இந்த இடத்துல இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய எல்லா காரியத்திலையும் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக தேவன் உங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பாக அவர் செய்வார். நீங்கள் அதே போல் புதுசாக வந்திருக்கிற குடும்பம் ஸ்டீஃபன், ஓகே ஸ்டீஃபன் அவங்க குடும்பத்துக்காகவும் இந்த ரெண்டு குடும்பத்தையும் நம்ம எல்லாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்கிறோமா?
தொடர்ந்து நம்முடைய மத்தியில் நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வாங்கள். தேவன் உங்களை அருமையாக வழி நடத்துகிற தேவன், எங்களை எல்லாரையும் அருமையாக நடத்துகிற தேவன் உங்களையும் கண்டிப்பாக நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் இன்றைக்கு சாயங்காலம் சண்டே கிளாஸ் இருக்காது. ஏனென்றால் ஜீவநிலையில் விபிஎஸ் இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கிறபடினாலே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல செல்லலாம். நம்முடைய விபிஎஸ் 27ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இருக்கும். அதனால் நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏதோ பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய பிளான் தான் பெருசாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் இப்போவே என்ன பண்ணுங்க, என்ன வியூலா சொல்லி அட்லீஸ்ட் எத்தனை பேர் இருக்கணும் இங்கே? தெரியலையா? சரி, உனக்கு தெரியாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜாம் பண்ணி 100 பேராச்சும் வரணும் அப்படின்னு. எத்தனை பேர் வரணும்? ஜோராக சொல்ல. 100 பேராச்சும் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். 27ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி நீங்கள் கொண்டு வாருங்கள். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு பேம்ப்ளெட் உங்கள் கருத்தில் கொடுப்போம். நீங்கள் அதை கொண்டுட்டு போய் பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு சொல்லி பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டுட்டு வரோங்க. பேம்ப்ளெட்டில் வெறும் எப்படி இருக்கும் என்றால் கேம்ஸ், ஸ்டோரிஸ் அப்படின்னு தான் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக அதை நீங்கள் கொடுக்கலாம், பயந்துக்காதீங்க. சரியா? நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். 27ஆம் தேதியிலிருந்து இருக்கிறபடினாலே நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஊருக்கு எது போகணுன்னா அடுத்த வாரமே போயிட்டு வந்துடுங்க. 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே போயிட்டு வாங்க. அதனால் ஊருக்கு போகிறவங்கெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. 27ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக இங்கே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளையும் நீங்கள் கொண்டுட்டு வாங்க. தேவன் அதையும் ஆசீர்வதிப்பார். அதனால் இன்றைக்கி சாயங்காலம் இருக்காது, சண்டே கிளாஸ் இருக்காது, ஆனால் ஈவினிங் சர்வீஸ். அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முடிஞ்சால் நீங்கள் ஈவினிங் சர்வீஸ்க்கு நீங்கள் வரலாம். அதே போல் நாம் வினைக்காக நம்ம ஜெபிக்கலாம். சந்தோஷமான செய்தி. மே 1 இஸ் யுவர் மேரேஜ். மார்ச் 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி வினையினோட திருமணம். அதனால் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உத்தரப்பிரதேஷ் போக முடிஞ்சால் நீங்கள் உத்தரப்பிரதேஷ்க்கு நீங்கள் செல்லலாம். ஏனென்றால் கல்யாணம் உத்தரப்பிரதேஷில் தானே. உத்தரப்பிரதேஷில் கல்யாணம் இருக்கிறபடினாலே நாம் உத்தரப்பிரதேஷ் நாங்கள் போக முடியாட்டியும் அவர் ப்ரேயர்ஸ் வில் பி தேர் வித் யூ ஃபார் யுவர் ஃபேமிலி. அதனால் கண்களை மூடி ஒரு நிமிஷம் புதிதாய் வந்தவர்களுக்காகவும் திருமணமாக போகிற வினைக்காகவும் திருமணத்தின் 2 குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான சலசலப்போ, எந்த காரியங்கள், வேறுபாடுகள் எதுவும் வராதபடிக்கு ஆண்டவர் அருமையாக அந்த திருமணத்தை நடத்த வேண்டும். எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க வேண்டும். அதற்காக வேதா பிரதர் ஜெயக்குடியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை ஜீவன் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலையும் ஆண்டவரே, இப்படியாய் நாங்கள் ஒருமனப்பற்ற ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஆமாண்டவரே கர்த்தாவை ஒவ்வொரு ஞானத்தினாலும் ஆண்டவரை நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே வந்திருக்கிற 2 குடும்பத்துக்காக உம்முடைய கருத்துக்கு வைத்து நாங்கள் ஸ்தோத்தரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் அந்த நாளிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் ஆண்டவரே என்ன சூழ்நிலையோடு ஆண்டவரே இந்த இடத்தில் ஆமாண்டவரே நோக்கி ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டவரே மனம்
ஆண்டவரை கத்த ஒரு ரம்மியமான ஒரு இன்பமான ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆமாண்டவர் ஒரு விசுவாசத்தின் பாதைகளை இன்னும் அதிகரிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த காலம் கடைசி நேரத்திலும் ஆண்டவரே இன்னும் அநேக ஆத்மாக்குள் அவர்கள் ஆண்டவரை கொண்டு வந்து ஆண்டவரை சேரத்தக்க நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். அருமையான வினய் பிரதருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடக்க போற திருமணம் ஆண்டவரை கர்த்தாவை அந்த காரியத்துக்காய் ஸ்தோத்திரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரை கர்த்தாவும் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் இருக்கிறீங்க ஆவியானவரே. ஆண்டவரே திருமணம் நடக்க பெறுகிற இடத்திலும் ஆண்டவரே உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த காரணத்திலும் ஆண்டவரே பிசாசினுடைய கிரிகள் அணுகாமல் ஏதோ ஒரு ஆண்டவரை கர்த்தாவை சண்டை சச்சரிகள் இல்லாமல் ஆண்டவரே அந்த திருமணத்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே அந்த திருமணத்தை நடத்தும்படியா ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை அனைத்து சந்திங்கப்பா. அம்மாண்டவர் போகலையும் வருகளும் கிருபை மகனோடு இருந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேங்க ஜீவனால பிதாவே, ஆமென். உட்காருவோம். இப்பொழுது ஒரு பாடலை, ஹிந்தி பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாக காணிக்கையும் இந்த சுபாகத்தையும் நாம் செலுத்துவோம். हिंदी पाडल यीशु मसीह तेरे जैसा कोई नहीं, तेरे चरणों में झुके आसमां और महिमा गाए सभी। यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं, तेरे चरणों में झुके आसमां और महिमा गाए सभी। यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं, तेरे चरणों में झुके आसमां और महिमा गाए सभी। हम गाए होसना, तू राजाओं का है राजा, तेरी महिमा होए सदा।
கண்களை முழுவதும் செவிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக மம்மிக்கு கேட்டுக்கொள்கிறேன். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த நல்ல கர்த்தாவே, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கோடி நன்றி ராஜா. ஆமாண்டவரே, இந்த நாளை காணக்கூடாமல் எத்தனையோ மக்கள் ராஜா இந்த பூவை தொட்டு கடந்து போய் விட்டார்கள் அல்லவா ராஜா. உங்கள் சுத்த கிருபை அப்பா அடியார்களை மட்டும் தாங்கி வழி நடத்தி ஆமாண்டவரே இந்த நல்ல நாளை காணவும் கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தாவே அப்பா நீங்கள் பாராட்டின இந்த நல்ல கிருபைக்காக கோடாகோடி நன்றி ராஜா. நீங்கள் நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி. நீங்கள் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி. நீங்கள் அதிசயமான தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி ராஜா. மட்டும் கர்த்தாவே இந்த ஆராதனை ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த நாளும் கர்த்தாவே பிள்ளைகள் மனமை வந்து கொடுத்த கர்த்தாவே இந்த கர்த்தாவே காணிக்கை கர்த்தவங்க கரத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா இதை இன்னும் 30, 60, 100 மாற்றி ஊழியத்துக்கென்று பிரயோஜனப்படுத்தவும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அநேகரை போஷிக்கவும் கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீங்கள் நல்லவராக இருக்கபடியால் கோடி கோடி நன்றி ராஜா. கொடுக்க கர்த்தாவே திராணி இல்லாத மக்களுக்கும் அப்பா உதவி செய்யுங்க. ஏற்ற நாள் கர்த்தாவே ஊழியத்துக்கென்று கொடுக்கவும் கர்த்தாவே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்ய வேண்டுமாறு கெஞ்சிற ராஜா. மாத்திரமல்ல ராஜா, இன்றைய நாளும் கர்த்தாவே இப்பொழுதும் கர்த்தாவே அப்படியே வார்த்தைக்காக கடந்து கர்த்தாவே வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளும் நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடியால் ராஜா வந்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஏற்ற வண்ணம் நீங்கள் பேசுங்கப்பா. ஆவியான தெய்வமே பிள்ளையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஒவ்வொரு உள்ளத்துக்கு ஏற்ற வண்ணம் நீங்கள் பேசுங்கப்பா. ஒவ்வொரு உள்ளத்தையும் மாற்றி தேற்றி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது கர்த்தா ஒரு புதிய பலத்தோடு ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகள் கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. வர முடியாமல் பலவீனமாய் காணப்படும் பிள்ளைகளையும் கூட இந்த வேலையில் நினைக்கிறோம் ராஜா. அவர்களை மீண்டும் பலப்படுத்தி ஏற்ற நேரத்தில் மீண்டும் கர்த்தாவே இந்த இடத்தில் கடந்து வர அப்பா உங்கள் நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. அப்பா அடியார்கள் கர்த்தாவே அப்பா அடியார்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. நீங்கள் பெருக ஆமாண்டவரே அடியார்கள் சிறுக உதவி செய்யுங்க. எல்லா சோத்திரம் துதி கனம் மகிமை மேன்மை யாவையும் முக்கிய செலுத்துகிறோம் அப்பா. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்பவள நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். இன்னும் கொஞ்சம் இடம் பண்ணிடுவோம். முன்னாலும் हम गाए ओ सना तू राजाओं का है राजा, तेरी महिमा होए सदा। तू है प्रभु हमारा खुदा। हम गाए ओ सना तू राजाओं का है राजा, तेरी महिमा होए सदा। तू है प्रभु हमारा खुदा। हम गाए हो सना तू राजाओं का है राजा, तेरी महिमा होए सदा। तू है प्रभु हमारा खुदा। प्यारे पिता, प्यारे पिता, तूने हमसे कितना प्यार किया। हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। प्यारे पिता, तूने हमसे कितना प्यार किया।
குழப்பம்தான். குழப்பம் என்றால் குழப்பம் அல்ல. ஆண்டவர் என்னதான் இந்த நாளிலே பேச வேண்டும் என்று சொல்லி நானும் யோசித்து கொண்டு தான் இருக்கும்போது ஒரு எளிமையான ஒரு காரியமாய் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி அதை யோசிக்கும்போது தான் நமக்கு உண்மையாய் எத்தனையோ மக்கள் எத்தனையோ காரியங்களில் அவர்கள் வேதனையோடு இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும், யார் என்னோடு இருக்கிறான், யார் எப்படி என்னை உதவி செய்வார்கள் என்று சொல்லி அநேக நேரம் குழப்பத்தில் இருக்கிற காரியத்தை உணர்த்தும் போது தான் ஒரு வார்த்தை வந்தது, அது இமானுவேல் அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தில் நாம் நேற்று நியூஸ் பேப்பரில் தான் வாசிக்கும்போது ஒரு +2 PUC படிக்கிற ஒரு பெண் ரிசல்ட் வந்தோடனே என்ன பண்ணிட்டான், அவள் போய் சூசைட் பண்ணிட்டான். அப்போ ஏன் ஒரு மனுஷன் இல்லை ஏன் ஒரு பிள்ளை ஒரு பையன் இப்பேற்பட்ட ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று யோசிக்கும்போது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன பண்ணுகிறது என்றால், எப்படி சொல்கிறதுன்னா, எப்படி இதை நான் மேற்கொள்ளுவேன், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெறுவேன், என்னால் இது முடியாது, எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை இல்லை, எனக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து நான் என்ன பண்ண முடியாது, வெளியில் வரவே முடியாது என்கிற யோசனைகள் மனுஷன் என்ன பண்ண சொல்லுகிறது, அது தனிமைப்படுத்துகிறது. சில வருஷங்களுக்கு முன்பாக நம்ம பார்க்கும்போது காஃபி டே ஓனர் கிருஷ்ணா, SM கிருஷ்ணனோட மருமகன், அவன் எவ்வளோ 24,000 கோடியை லாஸில் போனதுனால அவன் என்ன பண்ணிட்டான், குதித்து நேத்ராவதி நதியில் குதித்து அவன் என்ன பண்ணிட்டான், செத்துட்டான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. அவனால் என்ன பண்ண முடியல, நான் இந்த பிரச்சனையினாலே நான் என்ன பண்ண வெளியில் வர முடியாது, என் கூட யாரும் இல்லை, நான் எப்படி இந்த ஜனங்களை, என் கூட வேலை செய்கிற மக்களை நான் கைவிட்டுருவேன், இவர்களை நான் எப்படி பாதுகாப்பேனுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் என்ன பண்ணிட்டான், போய் காரை நிறுத்தி அவன் நேத்ராவதி நதியில் குதித்து அவன் இறந்துட்டான். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது, அதே காஃபி டே தன்னுடைய மனைவி தோற்று போகலை. அவள் என்ன பண்ணலை, தோற்று போகலை. அவள் என்ன பண்ணான், நான் என்ன பண்ணுறேன், இந்த கம்பெனியை நான் நடத்துகிறேன் என்று சொல்லி அவள் நடத்தி, அவள் எல்லாம் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவர்கள்கிட்ட எல்லாம் பேசி அவள் என்ன பண்ணிட்டா, இப்போ பாதிக்கு பாதி கடனை அவள் தீர்த்துட்டா. இன்றைக்கு மறுபடியும் காஃபி டே என்ன ஆகுது, அது லாபத்தில் போகுது. ஒரே கம்பெனி, புருஷன் அவனோட யோசனை ஒரு மாதிரி, மனைவி அவளுடைய யோசனை இன்னொரு மாதிரி. புருஷன் சொல்லிட்டான், என்னால் அவ்வளோதான் வாழ முடியாது, இந்த கடனை வைத்து நான் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனையை வைத்து மேற்கொள்ள முடியாது, அதனால் நான் என்ன பண்ணணும், நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தற்கொலை பண்ணிட்டான். ஆனால் மனைவியோ சொன்னால், நான் இப்பேற்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இதே கம்பெனியை நான் என்ன பண்ணுறேன், எடுத்து நான் நடத்தி எப்படியாவது வெற்றி நான் பெறுவேன் என்று தான். இதை நாம் பார்க்கும்போது எந்த பிரச்சனைக்கும் முடிவு இல்லவே இல்லை என்று நாம் என்ன பண்ண முடியாது, யோசிக்கவே முடியாது. ஏனென்றால் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கஷ்டங்கள் இருந்தாலும், எந்த வேதனை இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. ஹல்லேலூயா.
அப்போ அதை நாம் எப்படி மேற்கொள்கிறோம், அதை எப்படி நாம் அதை நாம் எப்படியா ஜெயத்தோடு நாம் நடத்த முடியும் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஃபுல் ப்ரூஃபாக ஒரே ஒரு காரியம்தான் எல்லா விதத்திலிருந்தும் வெற்றி கொடுக்க முடியும். அது என்னவென்றால் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் மாற்றம்தான். ஹல்லேலூயா. அதில் எந்த தோல்வியும் இல்லை, அதில் எந்த விதமான யோசனைகளும் செகண்ட் தாட்ஸ் எதுவுமே இல்லவே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவர் இருந்தால் போதும். ஆனால் இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு எப்பொழுதும் இருக்காது. பிரச்சனைகள் இருக்கும்போதும், கஷ்டங்கள் இருக்கும்போதும், கண்ணீர் இருக்கும்போதும் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நமக்கு அந்த யோசனையை, சிலருக்கெல்லாம் என்ன இருக்காது, யோசனையே இருக்காது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற யோசனையே இருக்காது. நம்ம வேணா தைரியமாக நம்ம சொல்லலாம், தைரியமாக நல்லா இருக்கும்போது கை உயர்த்தலாம். பிரச்சனை இருக்கும்போது நான் ஆண்டவர் எப்பொழுதும் நான் என்ன பண்ணுகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்னா இல்லை ஆண்டவர் பற்றி கொள்ளுகிறேன் என்று. 1,00,000 ரூபாய் கடன் வாங்கணும். கடன்காரங்க நாளைக்கு காலையில் வரான். எத்தனை பேர் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் என்றாகிலும் என்னை அப்படின்னு ராத்திரி முழுவதும் பாடிட்டு இருப்பீங்க. காலையில் கடன்காரன் 1,00,000 நாளைக்கு கொடுக்காட்டி நான் என்ன பண்ணுவேன், வீட்டு முன்னால் வந்து நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், ஏதாதும் ஆமாம் 4 பேர்த்துக்கு முன்னால் நீ நாண்டுட்டு அது மாதிரி கேள்வி நான் கேட்டுட்டு தான் போவேன்னு சொன்னான். ராத்திரியெல்லாம் இப்படி பாடுறவர்கள் 2 பேர் இருந்தார்கள். யார்? பவுலும் சீலாவும். அவங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இருந்தது சிறிய பிரச்சனை. என்னென்னா காலையில் அவங்க 2 பேர்த்தையும் தலையை தூக்கணும். அவங்களுக்கு இருந்த சிறிய பிரச்சனை என்னன்னா காலையில் அவங்களை என்ன பண்ணணும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை வைத்திருக்கும் போது இவர்கள் ராத்திரியில் என்ன பண்ணுகிறார்கள், பவுலும் சீலாவும் என்ன பண்ணுகிறார்கள், பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்பேற்பட்ட ஒரு தைரியம், ஏன் இப்பேற்பட்ட ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது என்று உங்களால் நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இவ்வளோ பெரிய தைரியம் எப்படி, இவ்வளோ பெரிய காரியங்கள் எப்படி? அவர்கள் ராத்திரியிலே படுத்துட்டு ராத்திரியிலே அவர்கள் வந்து யோசித்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உயிர் காலையில் என்ன பண்ண போகுது, போக போகுதே. ஆனால் ராத்திரியில் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், என் தேவன் எதுக்காக ஏதாவது செய்திடுவார். அப்படி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நான் என் தேவன் பரலோகத்துக்கு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்றைக்கு இதுதான் இன்ட்ரடக்ஷன். காலையில் உயிர் போக போகுது, காலையில் அவர்கள் சாக போகிறார்கள். ஆனால் ராத்திரியிலே அவர்கள் உட்கார்ந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்பேற்பட்ட ஒரு காரியம், இப்பேற்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வரும் என்றுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற கேள்வி. சொன்னபடி ஒரு 2 லட்சம் 3 லட்சமே 5 லட்சம் இருக்கட்டும். ஒருத்தன் வந்து 8 லட்சம் ரூபாய் கடன் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? தூக்கு போட்டு செத்துட்டான். எவ்வளோ? வெறும் 8 லட்சம் தான். சித்தார்த் how many crores? 6 crores, 60 crores, 60,000 crores, 64,000 crores நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணிட்டான்? நேத்ராவதியில் உட்காந்து குதிச்சு செத்துட்டான். சிஜே ராய் காசு நிறையா இருந்தது, அவனுக்கு என்ன பயம்? இடி, ஐடி இவங்கெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுவாங்கன்னு என்ன பண்ணிட்டான்? இருந்த கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டான். நான் பேசிக்கொண்டிருக்கிறது ஏழையான மக்கள் அல்ல, காசு இருக்கிற மக்கள் தான். காசு இருந்தாலும் அவர்களுக்கு என்ன இல்லை? நான் ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு காரியம் அவருக்குள்ளே இருந்தது. என்ன இருந்தாலும் காசு இருந்தால் நான் சாதிச்சிருவேன், பணம் இருந்தால் நான் அப்படி செய்திருவேன், பணம் இருந்தால் நான் இதெல்லாம் செய்திருவேன், பணம் இருந்தால் நான் ஓஹோன்னு இருந்துருவேன். அல்ல, இவர்கள் எல்லாம் பணம் இருந்துதான் இவர்களெல்லாம் செத்தார்கள். இவர்களெல்லாம் பணம் இருந்துதான் தோல்வி அடைந்தார்கள். இவரெல்லாம் பணம் இருந்துதான் என் ஜீவனை இந்த உலகத்திலே நான் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது என்று சொல்லி இறந்து போன ஜனங்கள். அப்போ அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த 2 பேரையும் பார்க்கும்போது இவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? பாடிக்கொண்டிருந்தார்கள். உயிரே போகும் என்று சொல்லும் போதும் ராத்திரி இவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் 3 பேர்த்தை நாம் பார்க்கலாம். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? அவர்களுக்கும் உயிர் போகிற ஒரு நிலைமை தான், அவர்களையும் சாக வைக்க வேண்டும் என்று தான் ராஜா கட்டளையிடுகிறான். அவன் சொல்லுகிறான், இன்னும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், நீங்கள் இந்த சிலையை நீங்கள் வணங்கினால் நான் உங்களுக்கு விடுதலை செய்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லி கொண்டு இருக்கும் போது இவர்கள் சொல்லுகிறார், நீ உன் கதையெல்லாம் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கப்பா, என்ன பண்ணாத, கதையெல்லாம் நீ பேசாத, நாங்கள் அதற்கு இல்லை, நீ என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன். அப்போ இந்த 3 பேர்த்துக்கும் இருந்த தைரியம் ஏழை, அந்த 2 பேர்த்துக்கும் இருந்த தைரியம் என்ன, இந்த 3 பேர்த்துக்கும் இருந்த தைரியம் என்ன? இன்றைக்கு அப்பேற்பட்ட தைரியம் உங்களுக்கு இருக்கிறதான் என்று ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பாருங்கள். 2 தடவை கடங்கார ஃபோன் பண்ணா 3ஆவது தடவை ஃபோனை எடுக்க மாட்டோம். 5 தடவை ஃபோன் பண்ணா ஐயோ இவன் எனக்கு டார்ச்சர் பண்றான்னு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலையா? காசு கொடுத்து பாருங்க, ஃபோன் பண்ணி பாருங்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கும். இல்லை நம்மளே அப்படி பண்ணுவோம் இல்லைங்களா? நம்மளுக்கே ஐயோ இந்த ப்ரெஷர் என்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியலன்னு ஃபோனை நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். அப்போ அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் எப்படி நாம் எந்த பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டங்கள், தாவீது சொல்லுகிறார் அப்படி 23ஆம் சங்கீதத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார் அப்படி, நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கரெக்டாக புரிய முடியாது. ஒன்னா வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமா, யாரு கூட இருக்கிறாங்களா? தேவரீர் என்னோடு இருக்கிறார். உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களையும் ஆண்டவர் பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து இருக்கிறீர்களோ, எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறீர்களோ, எந்த மாதிரி பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்காது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பிரச்சனை. அவர்கள் ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் இவங்களுக்கும் அதே பிரச்சனைன்னா அவங்களுக்கு வேறு விதமான பிரச்சனை இருக்கும். வியாதியில் பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், பெற்றோர்களே பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தாலும் தைரியமாய் என் தேவனை நீங்கள் துதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது தெரியுங்களா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது. இந்த ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 1:23 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு 1:23 வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். ஆமா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். அடுத்தது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆமா, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பேர் இம்மானுவேல். அவர் என்ன பண்ணுகிறாரா? நம்மோடு இருக்கிறார். இதே தேவன் தான் பவுலும் சீலாக்கும், இதே தேவன் தான் தாவீதோடும், இதே தேவன் தான் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோடும் அவர் இருந்த தேவன் தான் இன்றைக்கும் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன். அப்ப இவர்களுக்கு போல இருக்கிற பிரச்சனை கூட மேலான பிரச்சனை யாராச்சும் இங்க இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். சாத்ராக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் யாருக்காச்சும் இருக்கா? வணங்கு, இல்லாட்டி உன்னை என்ன பண்ணிடுவாங்க? தீயில போட்டுருவாங்க. பவுல் சீலாவை பார்த்து சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன பண்ணுறார்கள்? காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்? இவர்களை நாம் கொல்லணும் என்று சொல்லி சிறைச்சாலையில் போட்டு வச்சிருக்கிறார்கள். பேதுருவை கூட ஒரு தடவை சிறைச்சாலையில் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவனையும் பார்க்கலாம், பேதுருவையும் பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்ணிட்டு நல்லா தூங்குற ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் படுத்து தூங்குற ஒரு பேதுரு, இன்னொருத்தர் யாரு? யோனா. என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? படகு அசைது எல்லாம், ஐயோ நாங்கள் செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் மேலே என்னென்னவோ பிரயாசப்படுறாங்க. அவன் அருமையாக என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? டெக்கில் போய் நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறான், இல்லைங்களா? அவன் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையே என்னால் தான், என்னை தூக்கி போட்டுருங்க. இல்லைங்க? எப்படி இருக்குது பாருங்களேன். இவர்களுக்கெல்லாம் கூட ஆண்டவர் இருந்தார். அதே ஆண்டவர் தான் நம்முடைய மத்தியில் இன்றைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று 2000 வருஷத்துக்கு முன்பாக தேவதூதன் வந்து மரியாவை பார்த்து, இவருக்கு உனக்கு என்னாகும்? ஒரு குழந்தை பெறுவாய். இல்லைங்களா? இந்த உலகத்தின் என்னவோ இருக்குமா? நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதனால நாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
கிறிஸ்துவர்களாய் இருந்தால் நாம் பிரச்சனைக்கு பயப்பட ஆண்டவர் நம்மை என்ன பண்ணல. ஆமாம், உங்களை எல்லாம் இங்கே கொண்டுட்டு வந்தது என்னதுக்கு தெரியுங்களா? நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் திரும்பி போங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று தான் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவரோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். ஆமா, இந்த தேவன் நம்ம நான் ஒரு இடத்துல இருக்கிறேன்ப்பா, நீ என்ன பண்ணு, நீ என்னிடத்துல வான்னு தேவன் சொல்லலை. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களோடு இருப்பேன் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்க கூடவே இருக்கிறேன், உங்களோட தான் இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவன் தான் இந்த தேவன். இவர் நீங்க நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நீ என்ன பண்ணு, நீ எல்லாம் பேக் பண்ணிட்டு நீ அங்க வா, நீ ஒரு டிடியோ ஒரு ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வான்னு ஆண்டவர் சொல்லலை. உங்கள் கூடவே இருக்கும்படியாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களோட இருக்கிற விரும்புகிற தேவன் தான் இந்த தேவன். அவரை நாம் தான் என்ன பண்ணுகிறோம், தூரத்தில் வச்சுட்டு இருக்கிறோம். ஐயோ, ஆண்டவர் அங்கே இருக்கிறார், ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆண்டவர் அங்கே எங்கேயும் இல்லை, நம்மோடு இருக்க தான் அவர் விரும்புகிறார். நாம் அதுக்கு ஆயத்தமாய் தான் இருக்கணும். நமக்கு எப்போ இப்பேற்பட்ட தைரியம் வர வேண்டும், எப்போ நமக்கு இப்பெல்லாம் ஒரு இது வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு, இருக்கணும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ நான் பார்த்து சொல்லுவேன், இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரிப்பா, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதுதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவிடம் எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர், அதனால நான் என்ன வேணாலும் செய்ய முடியும், என்ன வேணாலும். ஆமா, என் தம்பி வைஃபு அதான் ட்ரம் அடிச்சிட்டு இருந்தா, அப்படியே அவனை பார்த்து சொன்னா, அப்படி நீ ரொம்ப வாய் பேசுற, நீ ரொம்ப வாய் பேசுற, நான் என்ன பண்ணுறேன், ஃபெவிக்விக்கை வச்சு நான் வாயை இது பண்ணிடுவேன் அப்படின்னு நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அவன் சொன்னான், நீங்கள் ஃபெவிக்விக்கு போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபெவிக்விக்கு போட்டாலும் பரவாயில்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், என்ன வேணாலும் செய்வார். ஃபெவிக்விக்கை என்ன பண்ணிடுவார், பேச்சு போட்டுருவார், நீங்கள் என்ன வேணாலும் போட்டாடு. அப்படி அந்த தைரியம் நமக்குள்ளே வரணும். பரவாயில்ல, இவ்வளோ வருஷமாக எனக்கு கடன் இருந்தது, பரவாயில்ல, என் தேவன் இதிலிருந்து என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார். இவ்வளோ நாள் எனக்கு வியாதி இருந்தது, பரவாயில்ல, என் தேவன் இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். மோசமான வியாதி என்ன சொல்லுங்க, சொல்லுங்களேன், ரொம்ப பயங்கரமான வியாதி, அதை விட்டா அது கூட பெருசு. என்னுடைய ஃப்ரெண்டினோட அம்மாவுக்கு நவம்பரில் தான் திடீர்னு தலைவலி. அப்புறமா அது சரி எப்படியோ சரியாயிரும்னு அவங்க நினச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக 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 தலை சுற்றுற மாதிரி இருக்கும், நிற்கவே முடியாது, அப்படியெல்லாம் இருந்துச்சு. சரின்ட்டு அவங்க போய் டாக்டர்கிட்ட போய் எப்படியாச்சும் இதை செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது கூட டாக்டருக்கும் என்ன ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி தலைவலிக்குது, ஏன் இப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்து
பார்க்கும்போது உள்ளே என்னவோ இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனு நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது உள்ளேயெல்லாம் என்ன இருந்தது, ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அதை கொண்டுட்டு போய் அப்புறமா என்னதான் இருக்குதுன்ட்டு அவர்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவர்கள் சொன்னார்கள், இது கேன்சரு கட்டி தலையில் இருக்குது. இது 4th ஸ்டேஜில் இருக்குது. என்ன பண்ண முடியாது. அப்போ இது கூட பயங்கரமான வியாதி ஏதாச்சும் இருக்குதா? அவர்கள் சொன்னார்கள் ஒரு 2-3 மாதத்துல தான் உயிரோடு இருப்பாங்க, அதுக்கு மேலே உயிரோடு. ஆமாம். ஆனால் அவர்கள் 6 மாதம் இருந்தாங்க மேக்சிமம். போன பிப்ரவரி மார்ச்சில் அவங்க இறந்துட்டாங்க. ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கும்போது, ஹல்லேலூயா, தேவன் நம்மோடு இருக்கும்போது, ஏன் சொல்ல வரந்துறீங்களா, இங்கே 2 கேன்சர் பேஷண்ட்டுக்கு இருக்கிறாங்க. அவர்களை ஆண்டவர் உயிரோடு இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை மணி சொல்லலாமா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாயிலும் என்னை மறந்தது சத்தமாக. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாயிலும் என்னை மறந்தது சொல்லலாமா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாயிலும் என்னை மறந்தது காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை ஆராதிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை ஆராதிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை ஹல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, அவர்களுக்கு 20 வருஷம் 23 வருஷம் கேன்சர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார்கள். 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துல இன்றைக்கும் பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றார். எல்லா கரங்களை தட்டி சொல்லலாமா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. கைக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை அப்போ இவர்கள் ராத்திரியில் என்ன பண்ணலாம், அவர்கள் பாடலாம். ஆனா அந்த அம்மாக்கு ராத்திரியில் என்ன பண்ணல, தூக்கம் வரல.
கடைசியாக பார்க்கும்போது அவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருந்தார்கள். யார் வரா, யார் போகல, யார் என்னதான் செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு புரியல. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வெறும் 4 months அவ்வளோதான். 4 மாதத்தில் அவருடைய நிலைமை நல்லா வாக் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா போய்கொண்டு இருந்தார்கள், சமையல் செய்து கொண்டு இருந்தார்கள், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் 4வது மாதத்தில் யார் நிற்கிறார்கள் என்று கூட தெரியல, யார் பேசுகிறார்கள் என்று தெரியல. திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் ஞாபகம் வருமா? திடீர்னு சொன்னாங்களா, சுதாகர் அவங்க அம்மா வரலையே அப்படின்னு. நான் போய் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் அந்த வியாதி இருந்தாலும் சரி, கரங்களை உயர்த்தி நம்ம என்ன சொல்லலாம்? என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அன்றைக்கு பவுலும் சீலாவும் பண்ணார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது, என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அதை நான் மேற்கொள்ளவேன். அப்போ அதே போலதான் இங்க இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்களோடு வருவார், அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களை கடைசி வரையும் அவர் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவன், இது வாக்குத்தத்தம் மனுஷனாகிய நம்மளுக்கு. சிறுமைப்பட்டு நொறுங்கி இருக்கிற ஜனங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லி ஐசாயா 57 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். வாசிங்கள். ஐசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை நொறுங்கின போன இருதயத்தை உயிர்ப்பிக்கவும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நான் என்ன பண்ணுகிறேன்னா, வாசம் பண்ணுகிறேன். நீங்க கவலையோடு வந்திருந்தீங்கன்னா, கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஒரே காரியம் என்னவென்றால், நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாக நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்த ஜனங்கள் மத்தியிலே இருக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதே இது 2 கொரிந்தியர் 6:16 வாசிக்கும் போது, உங்களோடு உலாவுகிற தேவனாய் இருக்கிறார், உங்களோடு கூட வருகிற தேவனாய் இருக்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 6:16 முடிச்சிடலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அதுக்கு ஆனபடியால் ஆமா ஆமா. எப்போ தெரியுங்களா ஆண்டவர் நம்மோடு இருப்பார்? அசுத்தங்கள் எல்லாம் விட்டு, வேண்டாத காரியங்கள் எல்லாம் விட்டு, இன்றைக்கு போய் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஏதாவது பாவங்கள் இருந்தால் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவார். அவர் திரும்ப போகிற தேவன் அல்ல, கூடவே இருக்க விரும்ப, இந்த இடத்துல மாத்திரமல்ல, நித்தியமாய் உங்களோடு இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தல நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய மத்தியில் என்ன பண்ணுகிறாராம்? இருக்கிறார். நான் ஒரு சத்தத்தை கண்டேன். அந்த இடத்துல என்ன இருக்குதான்? ஆண்டவர் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக அவர் விரும்புகிறார். ஆதாமை விட்டு தூரம் போன காரியம் பாவம்தான். ஆண்டவர் காலையும் மாலையும் என்ன பண்ணாரு? குளிர்ச்சியான வேலையில என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? ஆதாமோடு அவர் சஞ்சாரிக்க வந்தார்.
ஆனால் அவன் பாவம் செய்து அவன் தான் ஓடி போயிட்டான். ஆண்டவர் ஓடி போகலை, ஆண்டவர் தூரம் போகலை. அவன் அது மாதிரி நம்ம ஓடி போகிறதுக்கும் சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஆண்டவரோடு இருக்கும்படியாக, தைரியமாக இருக்கும்படியாக, பவுலை போல இருக்கும்படியாக, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இருக்கும்படியாக, பேதுரு போல தைரியமாக இருக்கும்படியாக, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவன் பெரியவன் என்று சொல்லணும்னா, நான் பரிசுத்தமாக இருக்கும்போது எனக்குள்ளே என் ஆண்டவர் இருப்பார், கடைசி வரைக்கும் வழி நடத்துவார், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த பிரச்சனையிலையும் நம்ம பிரச்சனைக்குள்ளே போட்டு பார்க்குற தேவன் அல்ல, பிரச்சனைகளோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாகி இருக்கிறார் இல்லைங்களா? தீ நடுவில் அவங்க இருக்கட்டும், நான் இங்கிருந்தே நான் காப்பாற்றுறேன்னு அவர் சொல்லலை. தீ நடுவுக்குள்ளே அவர் இருந்தார். தீ நடுவிலே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? வாசம் பண்ணி கொண்டே இருந்தார். அதுபோல உங்களை பிரச்சனையோடு வைக்கிற தேவன் அல்ல, உங்களுடைய பிரச்சனைக்குள்ளே இருந்து உங்களை வெற்றி பெற செய்யும்படியாக ஆண்டவர் நாளை மாத்திரம்தான் முடியும். ஐயோ எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாப்டி அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ நாள் இருப்பாங்க? நாளைக்கு இருப்பாங்களா, நாளைக்கு இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நித்தியமாக இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி வேறுபட்டதன் அப்படியே கண்களை மூடி, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் தேவன், மரண பரியந்தம் நம்மை நிறுவானாதி தேவன் கடமை ஆதாரமே ஆதி தேவன் அடைக்கலமே ஆதாரமே இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதாகாலம் ஆதி தேவன் அடைக்கலமே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன், கடைசி வரி எந்த முன்னோடு இருப்பேன், சதா காலங்களிலும் முன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. தேவனே, நாங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது எங்களோடு இருக்கிற தேவன், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் எந்த பிரச்சனையோ, எந்த கண்ணீரோ, எந்த வேதனை இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஜெயம் உண்டு. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அந்த நிச்சயத்தோடு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எந்த கண்ணீர் பிரச்சனை எது இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே, எங்களோடு நீர் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைக்குள் நீர் வாசம் செய்ததுக்காக நன்றி அப்பா. ஆமாண்டவர், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரே, இன்னைக்கு வந்த புதிய ஆத்மாக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திங்க. தோல்வி அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஜெயத்தோடு வாழும்படியாக நம்முடைய ஜீவியம் எப்பொழுதும் ஜெயத்தோடு இருக்கும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா ஸ்தோத்திரம் துதி கனமகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வர்ணனை மறவாதே. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதி.